சொல்லிக்கிட்டே சீரக சம்பா இது வெள்ளை புண்ணி சீரக சம்பா இது பாரம்பரிய நெல்லான வெள்ளை புண்ணி கருது அடிக்கணும். அவங்க முன்னோர்கள்லாம் இப்படி தான் அடித்து நெல்லை எடுத்தாங்க. இன்றைக்கி அறிவியல் காலம்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரியத்தை இழந்து இன்றைக்கி மிஷினரியோடு நாங்கள் போராடிக்கிட்டு எல்லாம் நட்டன்னு விவசாயியெல்லாம் நஷ்டப்படுத்திக்கிறோடைய சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச முறையை கைவிடாமல் நான் 12 ஆண்டு காலமாக இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதிலேருந்து எனக்கு ஒன்றும் பெரிய இழப்பு ஒன்றும் தெரியலை. ரசாயனம் இல்லை, அதனால் நஞ்சில்லா உணவு. ஒரு ஆள் இன்றைக்கி 200 கிராம் அரிசி உணவு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழலை உருவாயிருக்கு. ஆனால் நாங்கள் பராமரிக்கக்கூடிய நெல்லிலிருந்து உணவை இன்றைக்கி 900 கிராம் அரிசியை உணவை ஒரு ஆள் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு உணவு உடம்புக்கும் உணவுக்கும் ஏற்ற வகையில் நாங்கள் தயார் பண்ணக்கூடிய உணவு இருக்கும். அப்படியே அந்த மரத்தில் எடு, அந்த மரத்தில் எடு, அந்த மரத்தில் இந்த மரத்தில் காயில் எடு, கொத்தலையில் எடு. இழந்த நம்மளுடைய பண்பாட்டை நம்மளுடைய விவசாயிகள்லாம் மீட்டு இந்த முறைக்கு வந்தாங்கன்னாக்க அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லா விவசாயிகளும் இந்த பாரம்பரிய விவசாயத்தை வரணும்னு இயற்கை விவசாயி தங்கராசு நான் உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். பிடிச்சிடவா?